செங்கல்பட்டு அருகே பாலாற்றில் குளிக்க சென்ற சென்னை இளைஞர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். கண்ணகி நகரை சேர்ந்த அஜித் தனது நண்பர்களுடன் பாலாற்றில் குளிக்க சென்றுள்ளார். நீரில் மூழ்கி உயிரிழந்த அஜித்தின் சடலத்தை தீயணைப்புத் துறையினர் போலீசார் உதவியுடன் மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். கன்னியாகுமரி அருகே கடல் அலையால் இழுத்துச் செல்லப்பட்டு திருப்பூர் தம்பதியர் உயிரிழந்தனர். சங்குதுறை சுற்றுலா பகுதிக்கு சென்ற உமர் ஷெரீப் பாத்திமா தம்பதியர் கடலில் குளித்துக் கொண்டிருந்தனர். அப்போது கடல் அலையால் பாத்திமா இழுத்துச் செல்லப்பட்டார். காப்பாற்ற சென்ற உமர் ஷெரீப்பும் கடலில் மூழ்கியதால் இருவரும் உயிரிழந்தனர். சடலங்கள் மீனவர்களால் மீட்கப்பட்டு ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. சென்னை மங்களூர் விரைவு ரயில் ஒன்றில் ஒரு பெட்டி மட்டும் இணைக்கப்படாததால் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பரபரப்பு நிலவியது. மங்களூர் செல்வதற்காக முன்பதிவு செய்துவிட்டு பயணிகள் ரயில் நிலையம் வந்துள்ளனர். ஆனால் ரயிலில் S12 என்ற பெட்டி மட்டும் இல்லாததால் ரயில்வே நிர்வாகத்திடம் புகார் தெரிவித்தனர். பின்னர் கூடுதல் பெட்டி இணைக்கப்பட்டு ரயில் இயக்கப்பட்டதால் சுமார் 2 மணி நேரம் தாமதம் ஏற்பட்டது. சுரங்கப்பாதை அமைக்கும் பணிகளால் சேலம் விருத்தாச்சலம் இடையே 10 நாட்களுக்கு பயணிகள் ரயில் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. வரும் 20, 24, 27 மற்றும் 31 ஆகிய தேதிகளிலும் ஆகஸ்ட் மாதத்தில் 3, 7, 10, 14, 17 மற்றும் 21 ஆகிய தேதிகளிலும் பயணிகள் ரயில் ரத்து செய்யப்படுகிறது. மேலும் காரைக்காலில் இருந்து விருத்தாச்சலம் வழியாக பெங்களூர் செல்லும் பயணிகள் ரயில் ஆகஸ்ட் 3, 7 மற்றும் 10 ஆகிய தேதிகளில் தாமதமாக புறப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையை அடுத்த நடுப்பட்டு கிராமத்தில் இளம்பெண் ஒருவர் குளத்தில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். கொடுங்கையூரை சேர்ந்த காயத்ரி என்ற பெண்ணை காதலித்து மாரிமுத்து திருமணம் செய்வதாக கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு நடுப்பட்டு கிராமத்திற்கு அழைத்துச் சென்றிருந்தார். இந்நிலையில் காயத்ரி அங்குள்ள குளத்தில் சடலமாக கிடந்தார். இந்த மரணத்திற்கு மாரிமுத்து குடும்பத்தினர்தான் காரணம் என காயத்ரியின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோவிலில் புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி தனது குடும்பத்தினருடன் சுவாமி தரிசனம் செய்தார். நாகநாத சுவாமிக்கு அர்ச்சனை செய்த பின் ராகு சன்னதிக்கு சென்று ராகு பகவான் பாலாபிஷேக வழிபாட்டில் நாராயணசாமி கலந்து கொண்டார். தொடர்ந்து கிரிகுஜாம்பாள் சன்னதிக்கு சென்று வழிபட்டார்.